மாவட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு 400 கோடி ரூபாயை கூடுதலாக ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருகிற 21ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்து இபிஎஸ் அறிவிப்பு. வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம். புதுச்சேரியில் நடைபெறும் என கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. சென்னைக்கு ஜூலை மாதம் வந்த அதானி யார் யாரை சந்தித்தார் என்ற எந்த தகவலும் இல்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 57,080 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை துறைமுகத்தில் கடலுக்குள் கார் பாய்ந்ததில் ஓட்டுநர் மாயமான சம்பவம். 2வது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உறவினர்கள் போராட்டம். டாட்டூ கடையில் இயற்கைக்கு புறம்பான அறுவை சிகிச்சையை அனுமதியின்றி செய்து வந்த விவகாரம். கைதான ஹரிஹரனிடம் சிறையில் வைத்து விசாரிக்க மருத்துவத்துறை அதிகாரிகள் திட்டம். மாமல்லபுரம் அருகே கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் 7 குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக குற்றச்சாட்டு. பஞ்சாயத்து தரப்பினரிடம் 7 குடும்பத்தினர் மோதல். பெண் ஊராட்சி தலைவர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி, 2 சக்கர வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு. மாநகராட்சியின் வரி உயர்வு. மத்திய அரசின் 18% ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம். பல்லடத்திலும் கடைகளை அடைத்து வியாபாரிகள் எதிர்ப்பு. சென்னை புளியந்தோப்பில் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் விற்பனை. 4 பேர் கைது. 80 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உணவுப் பொருட்கள் தேடி ஒரே நாளில் 7 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானை. ஒரே வாரத்தில் 20 வீடுகளை உடைத்து அட்டகாசம் செய்துள்ளதால் கிராம மக்கள் அச்சம். திருவண்ணாமலையில் சலூன் கடை ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல். விசிக நிர்வாகி உட்பட 4 பேர் தாக்குதல் நடத்திய பரபரப்பு காட்சிகள். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது நடிகை ராதிகா ஆப்தே எடுத்துக்கொண்ட போட்டோ ஷூட். சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் புகைப்படங்கள். பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் 89 ரன்களில் 7 விக்கெட் இழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி டிக்ளேர். இந்திய அணிக்கு 275 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஆட்டம் டிரா.